வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் என்னன்னா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. அதாவது விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம். வாங்க இந்த வீடியோல பயிர் காப்பீடு திட்டம் அப்டின்னா என்ன? எந்த பயிருக்கு நீங்க காப்பீடு செய்யலாம்? அப்படி காப்பீடு செஞ்சா எவ்வளவு தொகை கிடைக்கும்? அதெல்லாம் எப்படி ஆன்லைன்ல செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுறை. ஃபர்ஸ்ட் வாங்க பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் PMFBY அப்பன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீம் எதிர்பாராத பயிர் நஷ்டங்களிலிருந்து விவசாயிகளை காக்கிறது. இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஜனவரி 13, 2014 தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் விதைப்புக்கு முன்பிருந்து அறுவடைக்கு பின்பு வரை பயிர் சுழற்சி காலம் முழுவதும் முழுமையான பாதுகாப்பளிக்கிறது. இன்சூரன்ஸ் பண்றதுனால விதைப்புக்கு முன்பு இருந்து அறுவடைக்கு பின்பு வரை முழுமையான பாதுகாப்பளிக்கிறது. எதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வரோம்னா மண்ணரிப்பு, ஆலங்கட்டி மழை, வெள்ளம், குறைந்த மழை, கடும் வளர்ச்சி ஆகிய இயற்கை இடர்கள், பூச்சிகளால் உண்டாகும் நஷ்டங்கள், பருவம் தவறி பெய்யும் மழை சேதம், புயலால் அறுவடைக்கு பின் ஏற்படும் பாதிப்புகள், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வரும். எதுக்குன்னா மண் சரிவு, ஆலங்கட்டி மழை, வெள்ளம், குறைந்த மழை, அடுத்து கடும் வளர்ச்சி, பூச்சிகளால் உண்டாகும் நஷ்டங்கள், பருவம் தவறி பெய்யும் மழை சேதம், புயலால் அறுவடைக்கு பின் ஏற்படும் பாதிப்புகள், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஆகும். அடுத்து வாங்க உங்க ஊர்ல எந்தெந்த பயிர்க்குள்ள இன்சூரன்ஸ் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் நீங்க கட்டணும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் குரோம் படிங்க. அதில் மேலே பாருங்க டைப் இருக்கும். அதில் PMFBY அப்படின்னு டைப் பண்ணுங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க PMFBY.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி விழுந்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் சீசன் செலக்ட் பண்ண சொல்லுவோம். இது காரிஃப் சீசன். இப்போ காரிஃப் சீசன் அதனால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்கீம் ஆல்ரெடி சொன்னதான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஸ்கீம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு உங்கள் ஸ்டேட் என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்கு உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேலம் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பயிர் என்ன பயிர்னு கேட்குறாங்க. பனானா, அப்புறம் நிலக்கடலை இருக்குது, அப்புறம் தினை வகைகள்லாம் இருக்குது, ஆனியன், இதில் கொடுத்துது டொமேட்டோ, தக்காளிலாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். நான் பனானா செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஏக்கர், உங்கள் நிலம் எத்தனை ஏக்கரில், ஹெக்டேரில் கேட்குறாங்க. எத்தனை ஹெக்டேர்னு கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் அப்புறம் ஒரு ஹெக்டேர் போடுறேன். ஹெக்டேரில் போட்டு கால்குலேட் கொடுக்குறேன். கால்குலேட் கொடுத்தப்போ இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க உங்களுக்கு நீ ப்ரீமியம் எவ்வளோ சுற்றுன்னு ஒரு ஹெக்டேருக்கு நீங்கள் பனானா போட்டிருந்தா 4786 ரூபா.25 பைசா நீங்கள் கட்டணும். டோட்டலாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோக்கு ஆகும்னா 94,725 ரூபா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஏதாவது சேதம் ஏற்பட்டால் உங்களுக்கு 94,725 ரூபா இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இப்படி தான் ஆன்லைனில் நம்ம செக் பண்ணணும். நம்ம இன்சூரன்ஸ் எவ்வளோ கட்டணும், நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ கவர் ஆகணும். ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் டீலாக போகிறேன். நன்றி, வணக்கம்.